இந்த வாழ்க்கை வரலாறு ஒரு மகாத்மாவை பற்றியே. அவர் நினைவிலே இந்த அழகிய சமாதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் பக்திவேதாந்த சுவாமி சான் பிரான்சிஸ்கோவிற்கு சங்கீர்த்தனை கொண்டு வருவதை பார்த்தோம். மேலும் தற்பொழுது அவருக்கு என்னதான் வேணும்? அவர் இங்கேதான் வராரு. எனக்கு என்ன வேண்டும் என்று நான் கூறுகிறேன். எனக்கு உங்கள் ஆத்மா வேண்டும். இதில் நான் எந்த சமரசமும் வைத்துக் கொள்வதில்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் சொன்னதிலேயே அர்த்தம் இருக்கிறது. நான் இங்கு எந்த லீலையும் புரிய வரவில்லை. நான் இறைவனோடு உங்களுக்கு விட்டுப்போன தொடர்பை நினைவுபடுத்த வந்துள்ளேன். பாரியா இறைவனை பத்தி பேச வந்துட்டாரு. இறைவனுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? இறைவன் இருக்காரனே தெரியல. அப்படி சொல்றதுல இவருக்கு ஒரு சந்தோஷம்னு நினைக்கிறேன். இந்த கிட்டார் ஒருவர் செய்தது தானே? இவர் மாலை அணிந்திருக்கிறாரே, அதுவும் ஒருவர் செய்ததுதானே? ஆமா. அவர் கோட்டை அணிந்திருக்கிறாரே, அதுவும் ஒருவர் செய்ததுதானே? அதே போல் இந்த அழகான உலகையும் ஒருவர் படைத்துள்ளாரே. இருக்கலாம், இருக்கலாம். யார் உலகை படைத்தாரோ, இதனை யார் காத்தும் வருகிறாரோ, அவர்தான் இறைவன். அவரே நம் அனைவரையும் படைத்துள்ளார். நீங்கள் இறைவனை பற்றி அறிய விரும்பினால் நான் உங்களுக்கு கூற முடியும். நீங்கள் புரிந்து கொள்ள விரும்பினால் என்னால் விளக்கவும் முடியும். எல்எஸ்டி போதை ஏற்றிக்கிட்டா நான் கூட தான் கடவுள் ஆயிடுவேன். இல்லை, நீங்கள் இறைவன் இல்லை. நீங்கள் இறைவனாகவும் முடியாது. இறைவன் என்பவன் நம் அனைவரையும் படைத்தவன், அனைத்தையும் பாதுகாத்து வருபவன். அவனால் அனைத்தையும் அழிக்கவும் முடியும். உங்களால் முடியுமா? எல்லாம் இந்த மனசு செய்யற வேலை. நமக்கு போதை ஏற நாமளும் எதை வேணா செய்யலாம், எப்படி வேணா மாறி காட்டலாம். நீங்கள் போதைக்கு பிறகு மனம் போன போக்கிலே எதுவும் செய்யலாம். ஆனால் நான் அதை காண முடியாது. ஆனால் இறைவன் ஒன்றை படைத்து விட்டால் அதை அனைவரும் காண முடியும். என்னை நம்புங்கள். இந்த வயதான பருவத்தில் நான் உங்களை ஏமாற்ற வரவில்லை. நான் உங்களுக்கு உதவவே வந்திருக்கிறேன். உங்களுக்கு சுகம் தேவை. நான் உங்கள் பரம சுகத்திற்கான மார்க்கத்தை காட்டுகிறேன். இந்த ஒரு ஆனந்தம்தான் பெருகிக்கொண்டே இருக்கும். உண்மை என்னவென்றால்,
இது ஒன்றுதான் சுகம். அவனது உறவே ஆனந்தம். ஒருமுறை அவனுடன் உறவை ஏற்படுத்துங்கள், இறைவனை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இறைவனது சேவையில் உங்களை பரிபூர்ணமாக சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள். சந்தோஷத்திற்கு தியாகம் அவசியம் என வேதம் கூறுகிறது. தியாகம் அர்ப்பணம் என்ற ரூபத்திலோ பலி என்ற ரூபத்திலோ இருக்கலாம். உண்மை என்னவென்றால் இறைவன் நம்மிடம் எதையும் கொடு என்று கேட்பதில்லை. நாம் இறைவனை பணிவோடு ஏதாவது கூற வேண்டுமா? சுவாமிஜி, ஜீப் உங்களை பார்க்கணுமா? இந்த நேரத்தில் என்னிடம் பேச வேண்டுமா? கோவிலில் சொற்பொழிவின் போது பார்க்கலாமே. நான் சொன்னேன், ஆனால் அவர் பிடிவாதம் பிடிக்கிறாரு. 2 நிமிஷம் போதுங்கிறாரு. அவரை உள்ளே வரச் சொல்லுங்கள். சுவாமிஜி, நீங்க புத்தகம் அச்சிடுறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் அவ்வளோ பெரிய பணக்காரன் இல்லை, இருந்தாலும் என்னாலான உதவியை நான் உங்களுக்கு செய்யணும்னு விருப்பப்படுறேன். இதில் எவ்வளவு பணம் உள்ளது? $5000. மிக மிக நன்றி. தாங்கள் எனக்கு பேருதவி செய்திருக்கிறீர்கள். கிருஷ்ணன் உங்களுக்கு அருள் புரிவான். எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும் சுவாமிஜி. நான் உங்க சேவகனா மாற எனக்கு உங்க அனுமதி வேணும். என் வாழ்க்கையில் ஆன்மீக பணிபுரிய எனக்கு உத்தரவு கொடுங்க. நான் நாளை தீட்சை அளிப்பதாக முடிவு செய்திருக்கிறேன். யாராக இருந்தாலும் நிர்மலமான மனதோடு ஆன்மீக வாழ்வை நாடினால் கிருஷ்ண பக்தர்களில் ஒருவரை அவர்கள் தங்கள் வழிகாட்டியாக நினைக்கத் தொடங்க வேண்டும். அந்த வழிகாட்டி அவரது ஆன்மீக குரு ஆவார். தீட்சை பெறுவதற்கு சில நியமங்கள் உண்டு. நீங்கள் செய்யக்கூடாதவை மாமிசம் உண்ணுதல், போதைக்கு அடிமையாதல், தகாத உடலுறவு, சூதாடுதல். நாளைய சபையில் தீட்சை பெறுபவர்கள் யார் தெரியுமா? சாம், மெலனி, ஜோன், ரோஜர், கேரி, பாபி, ஜிம், ராபர்ட் மற்றும் நான்சி. என்ன வேண்டும் மேத்யூ அவர்களே? சுவாமிஜி, நாளைய தினம் நானும் கூட தீட்சை பெறலாமா? தாராளமாக. கிருஷ்ணனிடம் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க விரும்பினால் நான் நிச்சயம் தங்களுக்கு தீட்சை அளிப்பேன். ரொம்ப நன்றி சுவாமிஜி. ஒரு உண்மையான ஆன்மீக குருவின் தகுதி என்னவென்றால் அவர் ஒரு கிருஷ்ண பக்தராக இருக்க வேண்டும். அவர் கிருஷ்ணனை அறிந்தவர். அதனால் கிருஷ்ணனின் புகழ் பரப்ப முடியும். உங்களில் சிலர் கிருஷ்ண பக்தராவது மிகவும் நல்லது. இன்னொன்றும் அவசியம். நீங்கள் வைஷ்ணவ திலகம் அணிய வேண்டும். முகுந்தா, என் அறையிலிருந்து திலகம் எடுத்து வாருங்கள். நம் 4 சித்தாந்தங்கள் என்னென்ன? மாமிசம் உண்ணாமை, சூதாடாமை, போதை விரும்பாமை, தகாத உறவில்லாமை. நீங்கள் தினமும் ஹரே கிருஷ்ண நாமத்தை ஜபமாலையில் எத்தனை முறை ஜபிப்பீர்கள்? 16 முறை. உங்கள் பெயர் ஷியாம சுந்தரதாஸ். உங்கள் பெயர் ஜயானந்த தாஸ்.
உங்கள் பெயர் ஜமுனா தேவி தாசினி. உங்கள் பெயர் கோவிந்த தாசினி. உங்கள் பெயர் ஹரிதாஸ். உங்கள் பெயர் அகிஞ்சன் தாஸ். நமோ பிரம்மண்ய தேவாய நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய ச கோ பிராமண ஹிதாய ச ஜகத் ஹிதாய கிருஷ்ணாய ஜகத் ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமः கோவிந்தாய நமோ நமः ஸ்வாஹா 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 ஸ்வாஹா. சுவாமிஜி, உங்களுக்கு அன்பளிப்பு. இவர் ஜெகநாதன் ஆயிற்றே. உங்களுக்கு எங்க கிடைத்தார்? நான் இதை ஒரு இம்போர்ட் ஸ்டோர்ஸ்ல வாங்கினேன். இந்த கடையில பல நாட்டு பொருட்கள் கிடைக்குது சுவாமிஜி. சுவாமிஜி, நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இதுல அப்படி என்ன இருக்கு? இவர் ஜெகநாதன், பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் இறைவன். இவர்தான் கிருஷ்ணன். கிருஷ்ணரா? இவர் கிருஷ்ணனின் ரூபம் ஜெகநாதன் என்ற பெயரில் பூரியில் பூஜிக்கப்படுகிறார். இவர் தன் சகோதரன் பலராமன், சகோதரி சுபத்ராவுடன் வாசம் செய்கிறார். அங்கு வேறு தெய்வங்களும் இருந்தனவா? நிறைய இருந்துச்சு. இல்லை, நான் கூறுவது இது போன்ற தெய்வம், இதே போன்ற வடிவமைப்பு. ஆமா, இது போல 2 இருந்தது. ஒன்னு மஞ்சள், இன்னொன்னு வெள்ளை. அதையும் கொண்டு வர முடியுமா? நீ உடனே போய் அதை வாங்கிட்டு வரியா? நிச்சயமா. ஹரே கிருஷ்ணா. நாம் இவரை வரவேற்க வேண்டும். இவர் தமது விருப்பத்தால் வந்திருக்கிறார். நாம் இவரை தேடிச் செல்லவில்லை. இது மிகவும் நல்ல சகுனம். பகவான் ஜெகநாதன் சான் பிரான்சிஸ்கோ வந்திருக்கிறார். இவர் பரமதயாளன். இவர் ஆராதனையும் மிகச் சுலபம். இவர் தான் கிருஷ்ணர். இவர் ஆராதனையும் சுலபம். அதனால இவரை இங்கேயே வைப்போம். தாராளமாக. ஷியாம் சுந்தர், நீங்களோ ஒரு சிற்பி. இவரை பெரிய வடிவமாக வடிக்க முடியுமா? என்னால் முடியும் சுவாமிஜி. இதை வடிப்பது சுலபம்தான். சரி, 3ஐயும் வடித்து விடுங்கள். ஜெகநாதன், பலதேவர், சுபத்ரா. கோவிலில் இவர்களுக்கு தனி சன்னதி அமையுங்கள். நான் அங்கு இவர்களை பிரதிஷ்டை செய்கிறேன். நான் சான் பிரான்சிஸ்கோவிற்கு புதிய பெயர் அளிக்கிறேன். அதுதான் நியூ ஜெகநாத் பூரி. இங்குதான் நியூயார்க் உள்ளது, நியூ ஜெர்சி, நியூ இங்கிலாந்து, ஐரோப்பாவில், யுஎஸ்ஏவில் பல நகரங்கள் நியூவில் ஆரம்பிக்கின்றன. நாம் ஏன் சான் பிரான்சிஸ்கோவில் நியூ ஜெகநாத் பூரியை உருவாக்கக்கூடாது? ஓ சுவாமிஜி, உங்கள் வேலை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? நல்லா நடந்துட்டு இருக்கு சுவாமிஜி. நீங்கள் ஒரு அற்புதமான சிற்பி. யாராயினும் இறைவனின் கருணைக்கு பாத்திரமாவது மிக மிக அவசியம். நீங்கள் மிகவும் பாக்கியசாலி. இறைவன் கருணையுடன் தங்களை இப்பணிக்கு தேர்ந்தெடுத்துள்ளார். ஒன்றை மறந்து விடாதீர்கள். அவரது அளவற்ற கருணையால் தான் இதற்கு நீங்கள் சிலை வடிவம் தருகிறீர்கள். ஆம் சுவாமிஜி.
மிகவும் அருமை. இறைவன் தனது பரிபூர்ண கிருபையால் இவ்விடம் தேடி வந்துள்ளான். ஆகவே நாம் பாக்கியசாலிகள் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த ஆராதனை நிகழ்ச்சிக்கு ஆரத்தி என்று பெயர். இந்த ஆராதனையில் பல வகை பொருட்கள், அதாவது அகர்பத்தி, தீபம், புஷ்பம், இவைகளை ஒரு சேவையாக பிரபுவிற்கு அர்ப்பணிக்க வேண்டும். எப்பொழுதும் நினைவிருக்கட்டும், இவர் இந்த பிரம்மாண்டத்தை படைத்தவர், மிக சக்தி கொண்டவர். இவர் மரத்தை அறுத்து செய்த மூர்த்தி அல்ல. இது வெறும் பௌதீக பொருள் அல்ல. இவர் உள்ளே உறையும் இறைவன். அளவற்ற சக்தி கொண்டு அவதரித்த இவர் ஆனந்தமயமானவர். நாம் இவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகில் அவதரித்தவர். இவருடன் அன்பான உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் இவரை ஆராதிக்க வேண்டும். ஏ அளவற்ற அன்பும் எல்லையில்லா கருணையும் கொண்ட இறைவனே, எனக்கு இந்த உலகின் மாயா அவஸ்தையில் இருந்து முக்தி தாருங்கள். நான் தங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் இறைவா. எனக்கு பக்தி தாருங்கள் பிரபு. இதோ பாருங்கள், இது பௌதீகமான உலகம். துன்பங்கள் நிறைந்தது. இங்கு ஒன்றுடன் ஒன்று எப்பொழுதும் விரோதம் கொண்டவை. இந்த விரோதத்தின் முடிவு எப்பொழுதும் ஒன்றுதான், ஹிம்சை மற்றும் மரணம். மனிதன் மட்டும் தன் மனதில் ஆன்மீக சிந்தனையை வளர்த்துக் கொண்டு விட்டால் அவன் மனம் மிகவும் அமைதி அடைந்து விடுகிறது. ஆகவே வெறும் பௌதீக பொருட்களுக்கு உங்கள் மனதில் இடம் கொடுத்து விடாதீர்கள். எப்பொழுதும் ஸ்ரீகிருஷ்ண ஸ்மரணையிலே இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அவர் பவித்திர நாமத்தை ஜபியுங்கள். பிறகு நீங்கள் தாமரையைப் போல் ஆவீர்கள். அது நீரில் தோன்றி நீரிலேயே இருந்தாலும் நீரோடு சம்பந்தம் வைக்காது.
நிஜமாவே ஹரே கிருஷ்ணா அற்புதமான விஷயம். எனக்கும் ஹரே கிருஷ்ணன் நல்ல விஷயமா தெரியுது. அதை சொன்னாலே நல்லா இருக்கு. ஆனா அந்த சுவாமி தான் நம்மள போதை ஏத்தி கூடாதுங்கிறாரு. அவர் சித்தாந்தத்துல போதை இல்ல, உடலுறவும் இல்ல. ஆமா ஆமா, உடலுறவு வேணும்னா கல்யாணம் இல்ல பண்ணி தொலைச்சிக்க வேண்டி இருக்கு. இதெல்லாம் நமக்கு வேண்டாம். பழசே போதும். வாங்க போலாம். சரி போலாம். மிஸ்டர் மர்ஃபி, உங்களுக்கு இந்த சம்பிரதாயம் எப்படி இருந்தது? எனக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தது. இது மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. வைதீக முறைப்படி நடக்கும் விவாகம் மிகவும் நன்றாக சுவாரஸ்யமாக இருக்கும். சில சமயங்களில் இந்த விவாகம் பல நாட்களுக்கு நடக்கும். உங்களுக்கெல்லாம் இந்தியாவில் பொழுதுபோக்க நிறைய நேரம் இருக்கு போல இருக்கு. விவாகம் என்பது ஒருவரது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இதில் ஒருவர் இறுதி வரை துணையிருக்க மற்றவரோடு இணைந்து கொள்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் நாம் செய்துதானே ஆக வேண்டும். இருக்கலாம். ஆனா ஏன் மகளுக்கு ஒரு இந்திய பேரை ஏன் வச்சீங்க? அது அவரது விருப்பம். ஆமா. இப்பொழுது இவர் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டு விட்டார். இவரது முந்தைய பெயர் எந்த வகையிலும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவவில்லை. இப்பொழுது இவர் இறைவனுக்கு உண்மையான சேவகியாவார். அதுதான் அவர் பெயரின் பொருளும் கூட. இந்தியாவில் எல்லாமே இறைவனோட சம்பந்தப்பட்டிருக்கு. அங்க பெயர்களும் கூட ஆன்மீகமாக வைக்கப்படுது. அது உண்மைதான். ஒருவருக்கு பக்தி என்பது சிறிதும் இல்லாவிட்டாலும் அவர் பெயர் கிருஷ்ணனோ ராமனோ கோவிந்தனாகவோ இருக்கலாம். நீங்க எங்க போறீங்க? சுவாமிஜி சமுத்திரக்கரைக்கு போறாரு. நானும் வரலாமா? வரலாம், ஆனா நாயோட வரக்கூடாது. பரவாயில்லை, நீங்கள் நாயோடு வாருங்கள், பரவாயில்லை.
சுவாமிஜி, ஹயக்ரீவன் ஒரு அழகான பாட்டு எழுதியிருக்காரு. அப்படியா? உண்மையாகவா? ஆமா சுவாமிஜி. அதை பாடு கேட்கலாம். Statesman, the first to send his wild, wild vibration to all those cosmic superstations. For the song we always shout, sent the planets within out. But I'll tell you before you think me a loony that I'm talking about Narada Muni singing Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Krishna, Krishna Krishna, Krishna Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare, Hare Krishna. ஜெகநாதன் எங்கே? ஜெகநாதரை தோட்டத்துக்கு எடுத்துட்டு போய் அங்க எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. அவர்கள் என்ன காரியம் செய்தார்கள்? சுவாமிஜி தவறு செஞ்சுட்டாங்களா? உடனே என்னோடு வந்து அந்த தோட்டத்தை காட்டுங்கள். வாருங்கள். சரி சுவாமிஜி. இவர்கள் ஜெகநாதன் மீது அன்பு கொண்டு விட்டதை ஆனாலும் பிரபுவை கோவிலில் இருந்து வெளியே கொண்டு வரக்கூடாது. எங்களை மன்னிச்சிருங்க. போகட்டும். பூரி ஜெகநாதர் பரம கருணை உள்ளவர். அவர் வருடத்தில் ஒரு முறை ரதமேறி செல்வார். அதை நாங்கள் ரத யாத்திரை என்று கூறுவோம். அந்த நிகழ்ச்சியை நாம் இங்கு செய்வோம். சொல்லுங்க ஆபீசர், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? மிஸ்டர் ஜெயானந்த், நல்லா இருக்கீங்களா? இந்த ஆள் பைத்தியம் ஆயிட்டாரு. இவரை நாங்கள் சாக்கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். இவர் எங்கே வச்சுப்பீங்களா? தாராளமாக வச்சுக்கிறோம். இவரை நான் பார்த்துக்கிறேன். வாங்க, என்னோட வாங்க. எனக்கு பசிக்குது. சாப்பாடு கிடைக்குமா? நிச்சயமா, நான் சாப்பாடு போடுறேன். வாங்க. நல்லதுங்க, நல்ல காரியம் செய்கிறீங்க.